இந்த மண்ணானுடையில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையில கதிகாத சாமி என்ன நினைக்கிறாரு இந்த கம்மாக்கரையில உள்ள முனியாண்டி என்ன நினைக்கிறப்பா கொஞ்ச நேரம் ஐயா நரையும் என் பொல்லா போய ஜாமிடா என் 18ஆம் படி பெரிய கருப்பே இறங்கி இந்த கரையில முனியாண்டியோட ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்வே ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனும் குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி என் கோபுர கலஜமே ஏ தீத்தக்கர ராக்கி ஏ தீத்தக்கர புன்றாக்கி உனக்கு தாயமங்கல முத்துமாரிய குட்டி உனக்கு மந்தையத்தா காளியம்மானு பேரு வச்ச உண்மையானா கொஞ்ச நேரம் கலிஜேரி உடமரத்தை விட்டு முனியாண்டி கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில எந்த குதிரடா என் முனியாண்டி எந்த குதிரடா நீ புடிச்சு வர போற நீ சொந்த குதிரை இந்த நாட்டு மக்கள் இந்த முனியாண்டியோட உன் மகிமை அறியணும் கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம இந்த கரையில கொஞ்ச நேரம் விளையாடவாவா அன்னதந்தான் வணங்கே அன்னதந்தான் வணங்கே அண்ணனோட அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி மன்னனோட கரையில என் கட்டழகி கொண்டாத முனியாண்டி குடியிருக்க குங்குமம் போட்டழகி ரோஜாக்கார தங்கமுடா எங்க முனியாண்டி இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா உடமர அலறுமுடாய் இந்த மறந்தா உனக்கு படுக்க சொன்ன சொல்லும் மாறுமாயே சொன்ன சொல்லும் மாறுமா தங்கச்சி வந்துட்டாடா மஞ்ச பாலு குடுக்க தங்கச்சி வந்துட்டாடா அண்ணன காணாமுன்னு ஊட்டி வளர்த்த அண்ணே முனியான காணாமுன்னு கொத்தையில விளையாடுறாடா வெள்ள நல்ல குதிரை ஏறி ஏன் விழாக்குளத்து நிறகுலத்து ஐயனார் உன் குதிரை பவள நிறம் உன் குதிரை காலு தங்க நிறமுடா நாலு காலம் பாய்ச்சலாம் என் பிள்ளத்தி கம்மாயில என் திருக்காமூர்த்தி ஐயனார் என் சோனையாவ கூட்டி வாடா இந்நேராய் மலையாளத்துக்காரன காணாமுடா மலையாளத்து சாமிய காணாமுடா எங்க 18ஆம் படிய இறங்குனா இந்த வண்ணானோட ஊரு தாங்கு மாட வாடலே அலுயர வீச்சருவா கர்மே அசையாது முடியருவா கர்மே அசையாது முடியருவா கருப்பே கை முடிச்ச அருவா இங்க அருவா மலங்கிருச்சாடா எங்க கருப்பே படுத்துறங்கிட்டானா சித்திர மாதத்தில தேரோட்டம் மானாமதுரை சித்திர மாதத்தில தேரோட்டம் மானாமதுரை திரியாடுன நாளையில இப்படித்தான் நம்ம கச்சா கட்டணும் இப்படித்தான் நம்ம ராமம் போடணும் எங்க பாட்டைய சொன்ன சொல்லும் மாறுமாடா இந்த வண்ணனோட சாமி முறா விளையாட நேரம் ஆச்சுடா மேலமட கம்மாயத்தா மேலமட காரே மேலமட பாண்டி முனி சுருட்டு வாடா அடிக்குதுடா
வண்ணானோட முனியனோட வாசல்ல என் பாண்டி முனி சாராய குடி போல வாடரே எந்த மட உந்த மட பாண்டிக்கு எந்த மடம் தான் உங்க அண்ணனுக்கு உகந்த மட மேலமட சொந்தமுள்ள பாண்டி அந்த மேலமட உனக்கு சொந்தமுள்ளப்பா இடமாறி உட்கார்ந்த கருப்பாயூரணி அலறுமுடா பாண்டி ஒத்தகாலு ஜப்பானி ஒரு காலு நொண்டி அப்பா ஒத்தகாலு ஜப்பானி எங்க கிழவனுக்கு வலது காலு நொண்டியடா ரொம்ப நாளா இந்த மானாமதுரை ஏரியாவுல என் நொண்டி பயலா காணாமுடா என் அண்ணே அண்ணே அலிஜரி கோடாங்கி என ஆத்துக்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முனியிருக்க எப்ப இந்த முனியாண்டி சவுக்கில விளையாடுறா ஒரு தரண்டிருச்சு உள்ள வண்ணானோட கிழவங்க ஆண்டா சாமி ஒத்துமையே ஆகிருச்சு சாமிகளை பார்க்க தன இயலமோ தந்தனத்தானே தந்தனத்தானே மாடுநட்டு மதுரை வல்ல மடிகரண்டு தஞ்சாவூர் குட்டி ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா நம்ம சாமிதானா அடுறையே கண்ணம்மா போனா முன்னாலே வாரே சினிமா பாட்டுக்கு ஆடின ஒரே சாமியாடி நீதான் உன்னை சோதனை பண்ணத்தானே வரியை மாற்றி போட்டேன் ஓடு ஓடு கண்ட்ரேட்டு வேலை வாரு ஓடு சாமி ஆடுறது சில பேர் கிறித்துவத்துக்கு ஆடுவாங்க வர வர சாமி அழைக்கிறதுக்கே பயந்து கிடக்கு அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஆடினே இந்திக்காரன் எல்லாம் நொப்ப முண்டை என்ன சாமி நோத்தவர் சாமி விட்டு விட்டு வருது பெரிய திருப்பி வச்சு லைனு நாங்கள் பெரிய கோடாங்கி பாசத்துக்குரிய என்னுடைய அன்பு சித்தப்பா நான் சிறு வயதிலிருந்து என்னை தூக்கி வளர்த்த என்னுடைய தாய் கிராமம் அந்த கிராமத்திலே எங்கள் சித்தப்பா தான் எப்பயும் தூக்கிட்டு இருப்பாங்க விழாக்குளம் மண்ணின் மைந்தன் கவுன்சிலர் எங்கள் சித்தப்பா வேலுமுருகன் சார்பாகவும் விழாக்குளம் கிராமத்தார்கள் இளைஞர் சார்பாக எங்கள் சித்தப்பா வேலுமுருகன் சார்பாக ரூபாய் 3001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் என்னுடைய கிராமம் விழாக்குளம் பிள்ளத்திக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான முதலில் பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் நம்ம தம்பிகள் எல்லாம் வளர்ப்பது என்னுடைய அன்னைங்கள் என்னுடைய அன்னைங்களுக்கெல்லாம் முதலில் பணிவான வணக்கம் என்னுடைய அன்பு தம்பிகளுக்கெல்லாம் வணக்கம் நம்மளை எல்லாம் ஈயரும்பு கடிக்காமல் 10 மாதம் சுமந்து நம்ம எவ்வளோ கிருத்துருவம் பண்ணினாலும் அதெல்லாம் பொறுத்து கொண்டு நமக்காக கஞ்சி காய்ச்சி வீட்டிலே என் தாய்மார்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் தாய்மார்களுக்காக வணக்கம் பூரா என்ன தமிழ்நாடா ஹிந்திக்காரங்களா ஒரு பணிவாக அண்ணன் தம்பி வணக்கம் சொல்கிறேன் ஒரு வயலும் கைதட்டல என்ன பார்த்து அதுக்கு பரவாயில்லையாப்பா நம்ம அங்கே புதுக்கோட்டை பக்கம் கரூர் பக்கம் நாடாடினா பூரா உசுராக இருக்குது நம்ம அதுக்கு தான் பக்கத்தூர் வரக்கூடாது ஏன்னா அனிமமான மூஞ்சில இவன் களிச்சேரி தானடா அப்படின்னு இந்த ஒத்த களிச்சேரி கோமாளினால தான் இன்னைக்கு இந்த பகுதியில் உள்ள ஊருக்கு பூரா ஒரு பேர் உண்மைதான் களிச்சேரின்ற ஒரு 7 வீடு தெரியாது இன்றைக்கும் பிள்ளத்தி விழாக்குள்ளதான் தான் எல்லாரும் தெரியும் இது இந்த மண்ணுக்கு கிடச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாத்தையும் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே சிவகங்கை மாவட்டம் தானே இந்த மைசெட்டில் என்னை மறக்க முடியாது திருமலா தானே வடக்கு சந்தன் ஒரு திருமலா பிரதாப்பா அந்த திருமலாவை மறக்க முடியாது என்னால்
நான் அவர் குழாயத்தையும் தூக்கி பாட்டு பாடிட்டு விளையாடுவேன். காது ஊத்துக்கு வந்து கட்டுவார் கலிச்சேரிக்கு. நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். எங்கள் அப்பா 20 தடவை அடிச்சடிச்சு அனுப்புவார். அங்கே பாட துவங்கியது இன்னைக்கு எத்தனையோ மேடைகளை பாடி நடிக்க காரணமாக இருந்தது பிரதாப் ஆடியோஸ் மற்றும் திருமலா வடக்கு சந்தனூர். ஆரம்ப காலத்தில் உங்கள் அப்பா தானப்பா? ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் வந்தார். இப்போ என்ஃபீல்டு வரைக்கும் வந்துட்டேன். இது வளர்ச்சி தான். வளர்ச்சியை பார்த்து போராமப்படுறவன் போராமப்பட்டுக்கிட்டே வீட்லேயே படுத்து கிடக்கணும். ஆனால் வளர்ச்சி அடைந்தவன் போய்கிட்டே இருப்பேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த நாட்டில் யாருக்கு தான் போகாமல் இல்லை, எல்லாம் போகாமல் இருக்கு. நல்ல சட்டியை போட்டிருந்தா கூட பயில குளிக்கும் போது சொல்லுவாங்க சட்டி நல்லா இருக்குன்னு. பார்த்தா 4 நாளில் ஓட்டை விழுந்து ஓட்டு கம்பெனிக்கு நேரம் செங்க தெரிகிற மாதிரி தெரிவேன். சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். இந்த எல்லோரும் நினைப்பிய இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது, இந்த ஊருக்காரர் என்னப்பா கரையில் ஓட்டு விட்டாங்க. இந்த சாமி அப்படியாப்பட்ட தெய்வம். கம்மாய்க்குள்ளே போட்ட என்ற மழை பெஞ்சு உன்னை நிப்பாட்டி போடுன்னு சொன்னதுனால தான் சாமிக்கு பயப்படணும் எல்லாருமே. எல்லோரும் நினைப்பிய வந்தோடனே சாமி கும்பிட்டாரு ஆடினாங்க. இது சாம்பிள் தான். 11:30க்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது. இதில் பொம்பளையால் ஆடுறது பெரும்பாலும் சுடிதார் போட்டு ஆடுறதில் ஆடணும். சில ஊர்லாம் ஒரு பொம்பளை அன்னைக்கு குதிச்சிருச்சு மங்கு மங்குன்னு. அது சேலை விலகினதுக்கு புரிஞ்சு அறுவலை தூக்கிட்டு என்கிட்ட வரேன். உன்னை யாரா சாமி அழைக்க சொன்னேன். நான் சாமி ஊருக்காரா கூப்பிட சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன். என் பொண்டாட்டி ஆடி மானத்தை கெடுத்து விட்டா அடுத்த வருஷம் பிரசிடண்ட்டுக்கு நிற்கலாம்னு நினச்சேன். இன்னும் நிற்க முடியாதுடா, கிளருக்கு கூட நிற்க முடியாதுன்ட்டு. சாமி என்பது என்னென்னா, சாமி இறங்கும் போது எதுவுமே தெரியாது. சில பேர்லாம் பார்த்தா உண்மையான அப்போ சாமியாடி உண்மைப்பா. அப்போல்லாம் எங்கள் ஐயாலாம் அந்த நிறவளத்தையனார் குதிரை தூக்கி போவாங்க. அவர் ஆடுவார். 3 நாளைக்கு அவரால் எந்திரிக்க முடியாது. கால் ஊரம் பொத்து போய் மஞ்சள் தடவிட்டு இருப்பார். இன்றைக்கி எங்கள் அப்பாவால் ஆட முடியலை. ஓட்டு கம்பிட்ட ஒரு குது வச்சுருக்காரு, லாக்குளத்துக்கு போயிட்டார் நேராக பைக்கில். என்ன காரணம்? சாமிகள் எல்லாம் இன்னைக்கு பிறண்டு கிடக்கு. சாமியே வணங்க. மைக்கு வாலிமைப்பா பேசிக்கிட்டே இருக்கேன், இங்கே கேட்க மாட்டேங்குது. உடனே உங்கள் கிறித்துவத்தை காட்டிடுவே. பண திமுறா பெருமையாக சொல்கிறேன், ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு 1000 ரூபா விடு. இந்த உலகத்திலே எல்லாரும் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அன்றைய காலத்திலே காலையிலே 6 மணிக்கு போய் குனிஞ்சுக்கிட்டு களை எடுக்கிற ஒம்பளை சாயந்தரம் 6 மணிக்கிட்டே வந்து உழவைக்கிங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. களை எடுக்க கூட பிஎன்டபிள்யூ காரை கொண்டு போனாத்தான் மேடம் வருவாங்க. வயக்காட்டுக்காரன் காலில் விழுந்து கஞ்சிருக்கான். ஏக்கா அக்கா ஒருண்டாக்கா அவங்க ஓ குரூப்பில் போட்டு விட்ருக்கேன், வாட்ஸ்அப் பார்த்துட்டு எல்லோரும் வந்துடுவாளுங்க. காரில் ஏசி இருக்குல்ல, களை எடுக்கிறதுக்கு ஏசி. போய் வயக்காட்டில் அப்படி வச்சவொடனே அந்த வயக்காட்டுக்காரனை கூப்பிடுவாங்க ஒரு மேடம். அவங்கதே மேஸ்திரி. மானாமர் போய் உளுந்த வடை நவால் வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் குசு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். திண்டு விட்டு குசி விட அந்த வயக்காடு சாவியாக போயிடும். 12 மணி ஆனோன்னா மறுபடியும். ஏன்னா அன்றைய காலத்தில் உழைப்புக்கு காரணம் பழைய கஞ்சியும் கூழும் குடித்தாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்து எந்த ஒரு ட்ரபிளும் வராது. இப்போ அப்படி கிடையாது. 12 மணி ஆனால் ஓனரே போய் ஆளுக்கு 5 புரோட்டா கொண்டு வந்துடுறாங்க. புரோட்டா தின்னவுடனே ஒரு ஒம்பளை சொல்லலையா சார் கலக்குதுங்க, ஒன்று கடுக்குது, சூடு. விவசாயங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கி விவசாயத்தில் எல்லா இடத்துலையும் இந்திக்காரை வந்துட்டேன். ஒரு ஊர்லெலாம் போய் இந்திக்காரனை இறக்கி விட்டுருக்காங்க. 10 பேரை முண்டை களை தெரியாமல் வெறும் பயிரப்புறம் பிடிங்கி போட்டு போயிட்டேன். ஓனரை கூப்பிட்டு செருப்பிட்டு அடிச்சிருக்காரு. உங்களை யாரை பிடிச்சினேன் எத்தனா நீ தானே சொன்னேன் பச்சையாக இருக்கிறது புறம் பிடுங்கணும், அது நாற்றுப்புறம் பச்சையாக அரைச்சி பிடிங்கி போட்டு போயிட்டேன். உலக நாட்டுக்கே கிடையாது, தமிழ்நாட்டை தவிர அத்தனை மாநிலத்துக்கும் அரிசி கொடுத்த இந்த தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம அரிசியை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டு. விவசாயம் பார்க்குற ஆள்லாம் கை தூக்குங்க ப்ளீஸ். இதில் ஒரு 7-8 பேர் திமுருக்கு தூக்குற மாதிரி இருக்கு. எங்கள் ஆத்தா மாதிரிலாம் கை தூக்குங்க. நட தெரியுன்ற பொம்பளைலாம் கை தூக்குங்க. அதுதான் ஆத்தா. குமரி புள்ளியை தூக்குங்கத்தா. வீட்டுக்கு போங்கத்தா எல்லாரும். அதுக்கு ஒன்றுமே தெரியாது. குலவை ஓட தெரியலையே. தை பொங்கலுக்கு பொங்கப்பானை பொங்க எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவி குலவை ஓட கலிஜேரிலேருந்து எக்கோ அடிக்கும் கம்மாயில். மற்ற பொம்பளையை பூரா மிரண்டு பட்டுக்கிழவி வீட்டில் பொங்கிருச்சு ஓலடி குலவை ஓடுறாடி அப்படின்னு. இன்றைக்கி வயசு பிள்ளைக்கு குலவை ஓடத்தில் விரலை விட்டு ஆட்டுது. ஓ அப்படித்தான் ஒரு கிழவி ஆட்டி பிடிச்சி முட்டை செட்டு புல் உள்ளே விழுந்துருச்சு. அதையும் தூக்கி போட்டு 2 பேரும் புகைச்சோரில் சொல்கிறாங்க என்ன கிறிஸ்மஸ் சேர்த்துக்கலான்ட்டேன். இந்த உலகம் அப்படி போய்கிட்டு. உண்மையிலே உங்கள் எல்லாத்தையும் மீண்டும் இந்த பகுதியிலே சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வானம் பார்த்த பூமி தான் இந்த பூமி.
ஒரு காலத்திலே இந்த ஏரியாவில் நம்ம சொல்ல போனால் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த 3 மாவட்டமே சீமக்கருவ விவசாயம் தவிர எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லோரும் வெவ்வேறு தொழிலில் இருக்கீங்க. அதிகமாக நம்ம ஏரியாவில் வட்டிக்கு விடுற ஆள் தான் அதிகம். வட்டிக்கு விடுற ஆள் மட்டும், வட்டிக்கு வாங்கினே மட்டும் வியாழக்கிழமை சந்தைக்கு போக மாட்டேன். ஏன்னா வட்டிக்கு விடுவே அங்கே சேரை போட்டு உட்காந்துருவேன். ஒரே ஒரு விஷயம், கடையில் இருக்கக்கூடாது, கடையில் இருக்கக்கூடாது, உடம்புல நோய் இருக்கக்கூடாது. இது 2 மட்டும் இல்லைன்னா ஒன்றே மாதிரி சந்தோஷமான மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அது யாருன்னு நினைக்கிறா? பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கார் வாங்குவேன், அந்த ஆள் உழைச்சி காசு வச்சு வாங்குவேன். இவன் திமுருக்கு பொண்டாட்டி தாலி கூடி அடை வச்சு வாங்குவேன். டீசல் போட காசு இல்லாமல் முக்கு ரோட்டில் நிப்பாட்டி ஜூம்பிட்டு திரிவாங்க. இன்றைக்கி பைக்கு அன்றைய காலத்தில் நடந்தே தான் வருவாங்க. இங்கேருந்து நடந்து மானாமர ஓவையில் ஜாமாங்க. இன்றைக்கி என் தம்பிகளெல்லாம் அறிவு சார்ந்த படைப்பாளிகள். என் தம்பிகள் மாதிரி இளைஞர் மாதிரி யாரும் வண்டி ஓட்ட முடியாது. ஒரு வண்டியில் 8 பேர் போகிறேன், 8 பேர் போகிறேன். இந்த வண்ணாடனூர்லேருந்து பைக்கு எடுக்கிறவன் அவள் அப்பா போன் அடிக்கிறேன். 2 நிமிஷம் கழிச்சு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு விடான்னு நான் மானாமரம் போயிட்டு பண்ணுறேன். 2 நிமிஷத்தில் கருது புருன்றேன். அது 8 பேரில் எவனும் விழுந்தா கூட போய் மானாமர சோனியாவிட்டு தான் பார்ப்பேன். அவன் முருகனை காணா, நான் இங்கேயே விழுந்து கிடக்கேன் கம்மா கரையில். கொடூரமாக ஓட்டுறேன். இதில் அதிக வேகம் கொடுப்பது லவர்ஸ் தான். பெத்த தாயை ஏற்றிட்டு வேமா போப்பா காரு போயிரும்னா அம்மா சொல்லும், இருமா வேமா போகக்கூடாதும்மா, உனக்கு தெரியாது காவல்துறை இருப்பாங்க, விழுந்துருவான் லூசு பேசாமறேன் பெத்த தாயை. இதே அவன் லவ்வரை ஏற்றி விடு வாக்கால 350 போவேன். ஆக்சிலேட்டரே இல்லைன்னா வயரை பிடிச்சி எடுத்துருப்பாவேன். கருது புறன்னு சிரிப்புக்கு இல்லை, சிந்திக்க வேண்டும். பக்ததாய விறகு வெட்டி வயக்காட்டில் வேலை பார்த்து தன்னுடைய மகனை உயர் படிப்புக்கு படிக்க வைக்கிறான். பக்ததாய இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. எங்கள் சித்தப்பா வேலை முடியும் எதுக்குத்தான் நாடத்துக்கு வரேன்னே தெரியல. என் சித்தப்பா தூங்கிட்டார்.